புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். அக்பர், தற்போதைய தகவல்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. புதுச்சேரி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுதினர். மேலும் மாணவிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தங்கத்தால் மூக்குத்தி போட்டு அழகு பார்த்த அவரின் பாட்டியின் செயலை கண்டு அங்கிருந்த அனைவரும் கலங்கி நின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்தி 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 15 வயது சிறுமி செல்வராணி, செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவருக்கு தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 15 வயது சிறுமி செல்வராணியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு இன்று கொண்டு வரப்பட்டது. மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்த அவர்களது உறவினர்கள் கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவியின் செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்கு கொண்டு சென்றனர். பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற கவுன் எனப்படும் ஆடையை அணிவித்தனர். மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அணிவிக்க வேண்டாம் என தெரிவித்த பொழுது எனது பேத்திக்கு கடைசியா ஒரு பொட்டு தங்கம் இல்லாமல் போகக்கூடாது, அதனால் நான் தங்க மூக்குத்தி போட்டுதான் அனுப்புவேன் என்று கூறியவுடன் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் கதறி அழுதனர். இதே போல் உறவினர்களும் தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து அழுதபடியே நின்று கொண்டிருந்தனர். அது மட்டுமின்றி மாணவியின் உடலை பார்ப்பதற்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவிக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் 15 வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி செல்வராணியின் உடலை தொடர்ந்து தற்பொழுது மீதம் 2 பேர் உடலும் இன்னும் சில மணி நேரத்தில் அவரவர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. பவித்ரா, அண்மை தகவலுக்கு நன்றி அக்பர்.